ஹே கைஸ், ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay so hey guys, இன்னைக்குள்ள சீரீஸ் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸிங் வேல்யூஸ் மட்டும். ஏன்னா நேற்று நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்டைசேஷன், நார்மலைசேஷன் பார்த்துருக்கோம். வேறு என்ன பார்த்தோம்? ஃபீச்சர் இன்ஜினியரிங்ல லேபிள் என்கோடிங்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? மிஸ்ஸிங் வேல்யூஸ் மோஸ்ட்லி ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதோட பேஸ் இதுதான். திஸ் இஸ் நாட் ஃபீச்சர் இன்ஜினியரிங், இதுதான் அதோடைய பேஸ். இதுக்கு மேலே யூ ஹேவ் டு அப்ளை ஆல் த டெக்னிக்ஸ் விச் யூ ஹேவ் டு சி while you are என்ன சொல்கிறது, ஒர்க்கிங் ஆன் திஸ், ரைட்டா? சரி, ஸோ உனக்கு தெரிஞ்சு மிஸ்ஸிங் வேல்யூஸ் எப்படிலாம் வரும்னு சொல்லுவாங்க? எப்படின்னா எந்த மாதிரி சார்? நடுவில் அங்கங்கே இருக்காது சார். சரி, ஓகே. ஒரு காலம் எடுத்துக்கிறேன், ஒரு காலம் இப்படி எடுத்துக்கிறேன்னா ஓகே, இந்த மாதிரி ஒரு இதான் உங்கள் டேட்டா செட்டு, ரைட்டா? இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்குது. இதில் அங்கங்கே மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கும். ஓகே, சரியா? இந்த மாதிரி மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கும். ஓகே, இப்போது இங்கே என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாலாம் இருக்கலாம்? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா விச் கேன் பி தேர் நார்மலி? நியூமரிக் டேட்டா இருக்கும், கேட்டகரிக்கல் டேட்டா இருக்கும். நியூமரிக் ஆர் கேட்டகரிக். ஓகே, இந்த டேட்டாவை வந்து நீ ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சில டைப் ஆர் ஒரு சில ஸ்டைல் இருக்கு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இது நியூமரிக்கல் டேட்டான்னு எடுத்துக்கோ. ஓகே, இதை எப்படி நீ ஃபில் பண்ணுவ? மெயின் மீடியன் வச்சு ஃபில் பண்ணுவேன். மெயின் மீடியன், மீடியன். நியூமரிக்கல் டேட்டாவுக்கு மோட் யூஸ் பண்ணலாமா? மோட் பண்ணலாம். குட். சரியா? எப்போ மீன் யூஸ் பண்ணுவ? கண்டினியூஸ் வேல்யூவாக இருந்தால் மீன் யூஸ் பண்ணுவேன். அப்படி கிடையாது, நீ மீன் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். உன் டேட்டாவில் நீ மீன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணும்போது அதோட கேரக்டரிஸ்டிக் மாறினாலும் இட் ஷுட் மேக் சென்ஸ். நம்ம ரெண்டு விஷயம் பார்த்தோம், நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஏஜ், ரைட்டா? ரெண்டுமே டிஸ்க்ரீட் வேல்யூவாக தான் இருந்தது. நீ நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸில் போய் 3.5ன்னு கொடுத்தேன்னா டசன்ட் மேக் எனி சென்ஸ் ஃபார் யூ, ரைட்டா? அதுவே ஏஜில் போய் நீ 3.5ன்னு கொடுத்தேன்னா டசன்ட் மேக் சென்ஸ் ஆர் நாட்? எஸ் சார். ஸோ மிஸ்ஸிங் வேல்யூக்கு நீ எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் நீ யூஸ் பண்ணுறான்றது. சரியா? there is no such thing as continuous வேல்யூனா மீன் யூஸ் பண்ணு, டிஸ்கிரீட் வேல்யூனா மீடியன் யூஸ் பண்ணுங்க. although that is a safer bet. மீடியன்லாம் உனக்கு ஓகே, மீடியனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லுவோம். ஓகே, என் இன்னொரு கொஸ்டின் பதில் சொல்லு. மீடியனில் கண்டினியூஸ் வேல்யூ வருமா வராதா? வரும் சார்.
அப்புறம் எதை வச்சு நீ சொல்கிற கண்டினியூஸ் வேல்யூ இருந்தால் மீடியன் யூஸ் பண்ணணும், டிஸ்கிரீட் வேல்யூ இருந்தால் மீடியன் யூஸ் பண்ணணும். தீஸ் ஆர் லைக் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். எதுவுமே வந்து ஒரு மெஜாரிட்டி கேசஸ்க்கு நம்ம சொல்லலாம். பட் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா. சரியா? there is no one fit formula saying இது வந்தா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஒன் ஃபிட் ஃபார்முலா கிடையாது. ஓகே, சரி. கேட்டகரிக்கல் டேட்டா எடுத்துக்கணும். சரி, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது மட்டும் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணாத விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, கேட்டகரிக்கல் டேட்டாவாக இருந்தால் எதை வச்சு ஃபிட் பண்ணுவேன்? மோட் வச்சு சார். கேட்டகரிக்கல் டேட்டாவாக இருந்தால் மோடு சிம்பிள். ஓகே, சிம்பிளாக மோடு வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சதெல்லாம்? அடுத்த கொஸ்டின். உங்ககிட்ட 4 ஃபீச்சர் இருக்கு. ஓகே, மொத்தம் உன்கிட்ட 1 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்கு. 1 lakh ரெக்கார்ட்ஸ் உன்கிட்ட மொத்தம் இருக்கு. இந்த ஃபீச்சரில் உங்கள்கிட்ட ஒரு 200 ரெக்கார்ட்ஸ் மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு. இதில் ஒரு 1000 மிஸ்ஸிங் வேல்யூஸ் இல்லை 10,000 மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு 90,000 மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஒவ்வொன்றையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, இந்த 200 மிஸ்ஸிங் வேல்யூஸ்ல ஸ்டார்ட் பண்ணும். இதில் 200 தான் மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு. எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் சார்? இதில் தான் அந்த அவுட்லையர் மட்டும் நம்ம இது மிஸ்ஸிங் வேல்யூ மட்டும் எடுத்து மீன் மீடியன் மோடு எல்லாம் ஃபில் பண்ணுவோம் சார். பண்ணலாம். இல்லைன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் 1,00,200 அப்படிங்கிறது விச் கான்ஸ்டியூட்ஸ் வாட் 0.002%, ரைட்? which is not a significant number. ஸோ நீ என்ன பண்ணலாம், மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கக்கூடிய ரோஸ் எல்லாம் யூ கேன் ஜஸ்ட் ட்ராப் இட் ஆஃப். மீன் வேல்யூ வச்சு பண்ணுறதா இருந்தால் மீடியன் வேல்யூ வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். டசன்ட் மேட்டர். த ரீசன் ஐ எம் டெல்லிங் யூ திஸ் இஸ் பிகாஸ் நீ எப்போ ட்ராப் பண்ணணும் அப்படின்றது உனக்கு புரியணும். இந்த இடத்துல நீ என்ன பண்ணுவ, ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் தான் இருக்குன்னா யூ வில் ட்ராப் த ரோஸ். 200 ரோவை மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன், யூ வில் ஜஸ்ட் டேக் த ரிமைனிங் 99,800 ரோஸ். ரைட்டா? ஓகே, புரியுதா? சரி, இங்கே வா. உனக்கு 90,000 மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுவேன்? இல்லை சார், இதில் ட்ராப்பும் பண்ண முடியாது சார். அந்த ஏன் இல்லை சார், அது இருக்கிறதே 1 lakhங்கும் போது நம்ம 90,000 ட்ராப் பண்ணிட்டா அது மீனிங்காக இருக்காது சார். மீனிங்காக இருக்காது. ஓகே, அப்போ நீ அடுத்து என்ன பண்ணணும், அந்த டேட்டா இருக்கு இல்லையா, அது ஏதாவது உனக்கு ஒரு சென்ஸ் கொடுக்குதான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஜொமேட்டோன்னு ஒரு டேட்டா செட் எடுத்து ஒர்க் பண்ணோம். நீ இருந்தியா? இல்லை சார், ஜொமேட்டோ டேட்டா செட் லோன் தான். அதில் வந்து ஆஃபர் அப்படின்னு ஒரு காலம் வந்து, ஓகே, மொத்தம் அந்த டேட்டா செட்டில் 3000 ரெக்கார்ட்ஸ் இருந்தது. சரி, 3000 ரெக்கார்ட்ஸ் இருந்தது. அந்த 3000 ரெக்கார்ட்ஸில் வெறும் 25 ரெக்கார்டில் தான் இந்த ஆஃபர் காலம் இருந்தது. வாட் டஸ் திஸ் இண்டிகேட்? ரொம்ப லோவாக இருக்குது சார் அதில் உள்ள இன்சைட்டும். ஸோ வந்து உங்களுக்கு எதாவது புரியுதா? Can you infer anything from this scenario? Just scenario. ஒன்று 3000 ரெஸ்டாரண்ட் இருக்குது, 25 ரெஸ்டாரண்ட் கைஸ்டாக தான் ஆஃபரில் எஸ்ன்னு இருக்குது, மற்றதெல்லாம் மிஸ்ஸிங் வேல்யூவாக இருக்குது. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? ஸோ இந்த 25 இருக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆஃபர். அவ்வளோதான். இந்த 25 பேர் மட்டும் ஆஃபர் கொடுக்குறான், which means his sale is likely to increase. ரைட்டா? நார்மலாக
அப்போ என்ன பண்ணலாம், மிஸ்ஸிங் வேல்யூஸ் எல்லாத்துக்கும் 0ன்னு போட்டுட்டு வேல்யூ இருக்கிறது மட்டும் 1ன்னு வச்சுக்கலாம். கரெக்டா? டஸ் இட் மேக் சென்ஸ்? இதுவே இந்த இடத்துல 90,000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் உனக்கு எந்த ஒரு சென்ஸும் கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறது, சரி இந்த 90,000 ரோஸ் மிஸ்ஸிங் இருக்கு. பாக்கி இருக்க 10,000 ரோஸ் நீ எடுத்து அனலைஸ் பண்ண அப்படின்னா அதில் வந்து யூனிக் வேல்யூ, கேட்டகரிக்கல் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் கூட யூனிக் வேல்யூவோட கவுண்ட் வந்து 4,000 வருது. டஸ் இட் மேக் எனி சென்ஸ் அட் திஸ் பாயிண்ட்? அது கேட்டகரிக்கல் வேல்யூ இல்லை, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே இருக்குது. நீ யூனிக் வேல்யூ எடுத்தோன்னா 4,000 யூனிக் வேல்யூ வருது, ஆனால் உனக்கு 90,000 மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது. எப்படி நீ அதை ஹேண்டில் பண்ணுவேன்? டசன்ட் மேக் எனி சென்ஸ் அட் ஆல். நீ மீன் மீடியன் மோட் எது போட்டாலும் அந்த டேட்டா டைல்யூட் ஆகிடும். ரைட்? இப்போ வந்து 100ல் ஒரு 10 ரெக்கார்டு மிஸ்ஸிங் அப்படின்னா நீ மீனோ மீடியனோ போட்டு இது பண்ணுறதுல பிரயோஜனம் இருக்குது. ஓகே, 1000ல் மொத்தமாக 990 ரெக்கார்ட்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னா நீ மீனோ மீடியனோ போட்டு பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரைட்டா? ஃபர்ஸ்ட் கேஸ் இந்த கேஸாக இருந்தால் யூ கேன் ஜஸ்ட் ரீப்ளேஸ் தட் மிஸ்ஸிங் வேல்யூஸ் வித் வேல்யூ அண்ட் இருக்கக்கூடிய வேல்யூ வச்சு ஒன்று பண்ணிடலாம். பிகாஸ் திஸ் இஸ் அ கேட்டகரிக்கல் ஒன். இல்லைன்னா யூ கேன் சிம்பிளி ட்ராப் திஸ் காலம் ஃபீச்சர். இங்கே என்ன பண்ணோம், ரோவை ட்ராப் பண்ணணும். வித்தியாசம் பார்த்துக்கணும். ஓகே சரியா? இங்கே நீ ரோவை ட்ராப் பண்ண, இங்கே நீ என்ன பண்ணுற, ஃபீச்சரையே ட்ராப் பண்ணுற. பிகாஸ் இட் டசன்ட் மேக் சென்ஸ் அட் எனி பாயிண்ட் வேர் யூ கேன் கோ அண்ட் சே சரி நான் வந்து ஏதோ ஒரு ப்ராசஸில் இதை வந்து நான் வந்து மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதுல எந்த ஒரு சென்ஸுமே அதில் இருக்காது. ரைட்டா? ஓகே, இது ஒரு மெத்தட். சரியா? ஸோ இந்த இதுப்பா 10,000 ரெக்கார்ட்ஸ் மிஸ்ஸிங்கு, இது நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய ஹேண்ட்லிங். ரைட்டா? நார்மலாக என்ன பண்ணுவோம், மீனோ மீடியனோ மோடோ எது வருதோ எடுத்து போட்டு போயிடும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச நார்மல் மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்ட்லிங். சரியா? இப்போ கொஞ்சம் ஒரு டீட்டெயில்டாக நம்ம வந்து மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்ட்லிங் பார்க்கலாம். ஓகே ஓகே சார். இப்போ நம்ம பார்த்தா அதே ப்ராசஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஓகே. மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து ரெண்டாக நீ ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று ஜஸ்ட் பிளெயினாக ரிமூவ், தேவையில்லை. நீ எவ்வளோ மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குன்னு பார்க்குற, லெவல் பார்க்குற. ரைட்டா? அதோட மிஸ்ஸிங் வேல்யூ கம்மியாக ரொம்ப மினிமம் பர்சன்டேஜாக இருந்தால் ரோ வைஸை தூக்கிடுற, ரொம்ப அதிகமாக தானா ஃபீச்சர் வைஸை தூக்கிடும், காலம். ஓகே. இல்லைன்னா யூ கேன் ஹேண்ட்லிங் தான் மிஸ்ஸிங் வேல்யூ இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இம்ப்யூட்டேஷன்லேயே 2 இருக்கு, யூனிவேரியேட், பைவேரியேட். யூனிவேரியேட், பைவேரியேட். உனக்கு இது வந்து பெரிய காம்ப்ளிகேஷனாக வராது, இதுக்குள்ளே தான் உனக்கு லெட் அஸ் அஸ்யூம் யூனிவேரியேட் அண்ட் பைவேரியேட். சரியா? இதுதான் உன்னுடைய டேட்டா செட். இங்கெல்லாம் உனக்கு மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு. இங்கெல்லாம் உனக்கு மிஸ்ஸிங் வேல்யூஸ். சரியா? இந்த யூனிவேரியேட் அப்படின்னா என்னென்னா, இந்த மிஸ்ஸிங் வேல்யூவை இந்த ஃபீச்சரில் இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுறது யூனிவேரியேட். ரைட்டா? இந்த ஃபீச்சரில் இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் வேல்யூவை நீ மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது என்னது
மல்டிவேரியேட், சாரி பைவேரியேட் இல்லை, மல்டிவேரியேட். மல்டிவேரியேட் சரியா? இதுலேயுமே அகெயின் வாட் ஆர் திங்ஸ் யூ ஹாவ்? நியூமரிக் அண்ட் கேட்டகரிக். ஓகே, நியூமரிக்கில் என்ன வரும்? நம்பர்ஸ் இருக்கு. மீன் மீடியன் போடுவோம். ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு நம்பர் போட்டு ஃபில் பண்ணலாம். எண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். எண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்றது என்னென்னு தான் சொல்கிறேன். எண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இவ்வளோ பண்ணலாமா? கேட்டகரிக்கு எல்லாம் என்ன பண்ணுவேன்? மோடு வச்சு ரீப்ளேஸ். மோடு அல்லது நான் பார்த்தோம்ல மிஸ்ஸிங் வேல்யூக்கு ஏதாவது ஒரு வேல்யூ போட்டு யூ ஜஸ்ட் மேக் சென்ஸ், கன்வெர்ட் தட் இன்டு அ செக்ஷன். அதான் மிஸ்ஸிங். சரியா? மல்டிவேரியேட்டில் வந்து உனக்கு ரெண்டு இருக்குது. கேஎன்என் அப்படின்னு ஒன்று இருக்குது அண்ட் ஐட்ரேட்டிவ். ஓகே, ஐட்ரேட்டிவ் இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இதுதான் உன்னோட மிஸ்ஸிங் வேல்யூஸில் நீ பார்க்கக்கூடிய ஓவரால் இது. வேணா ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் a couple of minutes time, note it down. ஏன் அப்படின்னா இதை ஒன்றா தான் நாம் வந்து பார்க்க போகிறோம். அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த கேஎன்என் ஐட்ரேட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும் போது we will do. ஓகே, பட் ஆஸ் அ தியரிட்டிக்கல் பார்ட்டாக கேஎன்என் அப்படின்னா யாருன்னு உனக்கு கேஎன்என் என்னன்னு தெரியுமா? K nearest neighbor. Yeah, how does KNN work? அது ஒரு மேத்தமேட்டிக்கல் இதில் இருக்கும் சார். அந்த நியரஸ்ட் நெய்பர் என்னன்னு அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லு. உன்னோட சாரி இதுதான் உங்களோடது. உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இட் அசோசியேட்ஸ் தட் வித் த க்ளோசஸ்ட் டேட்டா பாயிண்ட். சரியா? அதானே கேஎன்னோடது. ஆமாம் சார், நியரஸ்ட் நெய்பர். நியரஸ்ட்டாக எந்த கேரக்டரிஸ்டிக்ஸுக்கும் அது ரைட்டா? இந்த மாதிரி வந்து தேவைப்படும் போது இந்த மல்டிவேரியேட் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வி வில் ஜஸ்ட் ஸ்டிக் டு யூனிவேரியேட் செக்ஷன். சரியா? எழுதிட்டு சொல்லு, நம்ம அடுத்தது போகலாம். எழுதிட்டேன். ஓகே, சரியா? மீன் அண்ட் மீடியன் தெரியும் ரைட்டா? நியூமெரிக்கல் வேல்யூவாக இருந்தால் மிஸ் ஆகுதுன்னா மீன் அண்ட் மீடியன். மோடு கூட நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மோடு கூட நீ யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஏன் நம்ம நியூமெரிக்கல் வேல்யூஸில் மோடு யூஸ் பண்ணுறது இல்லை? ஏன்னா அது தனியாக அது மோடு கொடுத்தோன்னா அது கரெக்டாக வராது சார் நமக்கு. ஏன்? ஓகே, மோட் எப்படி ஒர்க் ஆகும்? நான் எது ரொம்ப மோஸ்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். அப்போ நியூமெரிக்கல் வேல்யூவில் மோஸ்ட் ஃப்ரீக்வன்சியாக வர்றதுக்கு ஆப்ஷன்ஸ் எவ்வளோ? கம்மி தான் சார், ரொம்ப கம்மி. அதனால் மோடு ஒர்க் அவுட் ஆகாது. உன் டேட்டாவில் ஒரே நம்பர் திரும்ப திரும்ப வருதுன்னா நீ அந்த இடத்துல மோடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐடியலி மீன் அண்ட் மீடியன் ஷுட் ஹெல்ப். ரைட்டா? மீன் அண்ட் மீடியன் போடுற அதுலேயே உனக்கு வந்து கண்டினியூஸ் வேல்யூ தான் வைக்கணும். டிஸ்கிரிட் வேல்யூ தான் வைக்கணும். இடத்துல கண்டினியூஸ் வேல்யூ வந்துடுச்சுன்னா யூ ஹாவ் டு ரவுண்ட் இட் ஆஃப். ஜஸ்ட் சிம்பிளாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிடு. நம்பர் ஆஃப் பீப்புள் இந்த ஹவுஸ் ஹோல்டு போடுற உன்னோட மீடியன் வேல்யூவே வந்து 3.7 அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணுவேன்? 3.7 வராது கண்டிப்பாக. ஏன்னா டிவைடட் பை 2 தானே போடுறோம். ஆமாம். சரியா? உன் மீடியன் வேல்யூ உனக்கு வந்து 3.5 வந்துடுச்சு. என்ன பண்ணுவேன்? ரீப்ளேஸ் பண்ண முடியாது சார். சிம்பிளாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிடு, அவ்வளோதான். either convert this into 3 or 4 still makes much sense. நீ மீன் கண்டுபிடிக்கிறதும் you can do, but
மீடியன் மீனும் கண்டுபிடிக்கிறது மீடியன் கண்டுபிடிக்கிறது ரெண்டுமே உனக்கு வந்து கண்டினியூஸ் வேல்யூ தான் கொடுக்குது. பட் உன்னோட ஃபீச்சர் வந்து டிஸ்கிரீட் ஃபீச்சர் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ரவுண்ட் இட் ஆஃப் அண்ட் பிளேஸ் இட் அவுட். ரைட்டா? சரி, தீஸ் ஆர் த டெசிஷன்ஸ் யூ டேக். அண்ட் அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறது, இடிஏல உன்னுடைய இடிஏ ரிப்போர்ட்டில் நீ பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் எழுதணும். ஞாபகம் இருக்கா நாம் ஜஸ்டிஃபிகேஷன் எழுதுனது? ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு நீ ஒரு காலம் ஒரு ரோவை ட்ராப் பண்ணுறோன்னா யூ ஹேவ் டு சே என்கிட்ட இத்தனை ரோ இருந்தது, அதில் இத்தனை ரோ மிஸ்ஸிங், பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ தான் இம்பேக்ட்டு. சின்ஸ் இட்ஸ் நாட் இம்பேக்டிங் த மேஜர் ஃபேக்டர், ஐ எம் ஜஸ்ட் ட்ராப்பிங் இட் ஆஃப். ஃபீச்சர் ட்ராப் பண்ணும்போது அதே மாதிரி நீ எழுதணும். என்கிட்ட இத்தனை ரோ வந்தது, இத்தனை காலம் வந்து when we are trying to understand this is how the feature is behaving. Applying mean median mode will not make any sense to this feature because it will simply dilute and waste. அதனால் we are just eliminating it out அப்படின்னு சொல்லி நீ வந்து ஜஸ்டிஃபிகேஷன் ஒவ்வொன்றுக்கும் எழுதணும். நான் ஜஸ்டிஃபிகேஷன் எழுத உனக்கு நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம இடிஏ பண்ணும்போது. ரைட்? உன்னோடைய இடிஏ ரிப்போர்ட் வில் பி பெட்டர் ஆஸ் பெட்டர் எவ்வளோக்கு எவ்வளோ நீ வந்து என்ன சொல்கிறது, இடிஏ ரிப்போர்ட்டில் ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்பராக எழுதி அவ்வளோக்கு அவ்வளோ உன் இடிஏ வந்து ப்ராப்பராக இருக்கும். கொஸ்டின்ஸ் வராது. யார் உன்ட்ட வந்து ஏன் இந்த இடத்துல இந்த வேலையை பார்த்து அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுதான் ஒரு ப்ராப்பர் இடிஏ ரிப்போர்ட்டோடைய கேரக்டரிஸ்டிக். ஓகே, ஏன்னா நீ ப்ரிப்பேர் பண்ணுற இடிஏ வச்சு தான் அவங்க டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி மிஷின் லேர்னிங் மாடல் க்ரியேட் பண்ணுவாங்க. Okay, and the EDA report gets better only when you have the domain knowledge. Domain knowledge இல்லைன்னா அந்த EDA வந்து பெட்டராக ஆகாது. சரியா? ஓகே ஓகே. இப்போ இந்தியன் மோடு தெரிஞ்சிச்சு. ரேண்டம். வாட் இஸ் திஸ் ரேண்டம் சஜஸ்ட்? டெசிஷன் ட்ரீ. நம்மளே ரேண்டம்னா என்னது? ரேண்டமாக எடுத்து போடுறோம், அவ்வளோதான். ஏதோ ஒரு நம்பர். ஸோ சிம்பிளி நம்மக்கிட்ட வி ஆர் ஜஸ்ட் ஐபாலிங். ஓகே, ஏதோ ஒரு நம்பர் போட்டால் கேட்டால் செட் ஆகும் அப்படின்னா அந்த ரேண்டமாக தூக்கி போட்டுருவோம். ஒரு ரேஞ்சிலேருந்து ரேண்டமாக எடுத்து ஒரு நம்பரை போட்டுடுறோம். ஓகே, ரைட்டா? இட் கேன் பி போத் த வேஸ். யூ கேன் ஜஸ்ட் சே இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரை நீ எதை வேணாலும் எடுத்து போடு அப்படின்னு நீ சொல்லலாம். கேட்டா சே 1லேருந்து 100 வரைக்கும் நீ எதை வேணாலும் போடு அப்படின்னு சொல்லலாம். அல்லது நீ உனக்கு இருக்கக்கூடிய ஃபீச்சருடைய மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ எடுத்து இந்த ரேஞ்சில் நீ ஏதாவது ஒரு நம்பரை போட்டு ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? ஹியூமன்ஸோட ஏஜ் வேணும் அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணலாம்? 1லேருந்து 100 நீ எதை வேணாலும் போட்டு ஃபில் பண்ணிக்கோப்பான்னு சொல்லிடலாம். பட் உன்னோடைய டேட்டா செட் வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஹோல்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய டேட்டா செட்டாக இருக்கு. வாட் டஸ் தட் இண்டிகேட்? 18 மேலே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீ என்ன சொல்லலாம்? மினிமம் இந்த ஏஜ், மேக்ஸிமம் டிரைவிங் லைசன்ஸ் மேக்ஸிமம் ஒரு ஏஜ் இருக்குது. 70 வயசில் உனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்காது. ரைட்? ப்ராப்ளி 50-60 வயசு. அப்போ நீ என்ன சொல்லலாம்? 18லேருந்து 60 வயசுக்குள்ளே நீ ஏதாவது ஒன்று போட்டுக்கோன்னு சொல்லலாம். டிபெண்ட்ஸ் உன்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தது. பட் இட் வில் பி ரேண்டம். ரைட்டா? நீ எந்த இதுவுமே சொல்ல, இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது வேல்யூ போட்டுக்கோ. நீ ஆர் நாட் அப்ளைங் மீன், மீடியன், மோட், எனிதிங். ரைட்? நீ அந்த ரேஞ்சை மட்டும் டிஃபைன் பண்ணுற. உன் டேட்டா செட்டில் இருக்கிற மினிமம் மீடியனா இல்லை அந்த ஃபீச்சருக்கு இந்த வேல்யூ போட்டால் கேட்டால் வரும் அப்படிங்கிறதா. ரைட்டா? ஓகே. இன்னொன்று எண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். The entire distribution is simple. I am sure you know this one. IQR தெரியுமா? What is IQR? Interquartile range. Yes. Interquartile range எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். சார், அந்த ஃபுல் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் வந்துட்டு 25th ரேஞ்சுக்கு மேலே 75க்கு உள்ளே எடுத்துருவோம் சார் நம்ம மிஸ்ஸிங் வேல்யூவில். இது வந்து உன்னுடைய மீன் Q1, Q3, IQR1,
IQR 2. So இது வந்து 25th percentile, not percentage. This is 25th percentile. This is 75th percentile. இது என்னது? IQR 1 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? IQR ஃபார்முலா என்ன? அது 1.5 Q3 தானே? நானே மறந்துட்டேன். Q3 minus Q1 அதாவது இந்த செக்ஷன் அப்படியே எடுத்து நீ பண்ணணும். ஸோ கரெக்டாக கேட்கணும். நம்ம ஜிபிடிட்டு தான் கேட்கணும். எங்கே போனாங்க வா இன்ட்டு 1/4 அப்புறம் 3/4 நினைக்கிறேன். சரியான எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். Suppose we have the following data sets. IQR data 15. இது இப்போ how to find the இதுல இருந்து அவுட்லையர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் IQR கால்குலேட் பண்ணிட்டோம். ஃபென்சஸ் இந்த Q1லேருந்து -1.5 IQR, Q3லேருந்து +1.5 குட். அதாவது IQRக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிப்பேன். இந்த ரேஞ்சு Q1க்கு இந்த சைடு வேணும்னா Q1 -1.5 IQR, Q3 +1.5 IQR. ஸோ இப்போ உனக்கு வந்து 2 வேல்யூ வரும். இந்த இடத்துல ஒரு வேல்யூ வரும், இந்த இடத்துல ஒரு வேல்யூ வரும். திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். உன்னோட அக்செப்டட் டிஸ்ட்ரிபியூஷனோட எண்ட் வேல்யூஸ் இதுதான். கரெக்டாக? இதை தாண்டி போச்சுன்னா என்ன ஆகிடும்? அவுட்லேயர் ஆகிடும். ஸோ உன்னுடைய மிஸ்ஸிங் வேல்யூக்கு ஏதாவது ஒரு எண்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூ இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் ரெண்டில் ஏதாவது வேல்யூ எடுத்து நீ வச்சிடலாம். இந்த எண்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷனை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீ உன்னோட பெல் கர்வ் போட்டேன்னா, let us say your data is normally distributed. உன் பெல் கர்வ் போட்டேன்னா எப்படி பிஹேவ் ஆகும்? இதான் உன்னுடைய மீன். இது என்னது? mu plus sigma, which is படிச்சிருக்கியா இல்லையா? படிச்சிருக்கேன் சார். ஆனால் mu plus sigma first level of standard deviation, mu plus 2 sigma, mu plus 3 sigma. The same will be done this side as well. Mu minus sigma, mu minus 2 sigma, mu minus 3 sigma. Right? So இதுதான் உன்னுடைய accepted distribution. So இந்த இடத்துல நீ என்ன பண்ணலாம்? end of distribution you can say mu plus 3 sigma அல்லது mu minus 3 sigma. இந்த எந்த வேல்யூ வேணாலும் நீ போட்டுக்கலாம். கரெக்டா? இதுதான் உன்னுடைய end of distribution flow. ஓகே ஓகே சமந்தர், உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இஃப் இட் இஸ் நாட் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோ முடிச்சு வரும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, இந்த 2 வீக்ஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டேக் இட் அப். ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட வீடியோஸ் நீங்கள் முடிக்கும்போது நாங்கள் இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். let me just show you that. எந்த இடத்துல வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த அவுட்லேயர்ஸ் நல்லா பார்த்தா நவம்பர் 1 அந்த வீடியோ இந்த அவுட்லேயர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஐக்யூஆர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்யூஆர் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி பேசணுன்னா அந்த காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் இதுலேயும் நம்ம வந்து அந்த இப்போ நான் சொன்ன இந்த கான்செப்ட் பேசியிருக்கோம். சரியா? இது வந்து அந்த காசியன் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த வீடியோவில் இருக்கும். காசியன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அக்டோபர் 23 நவம்பர் 1 இந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரியும். சரியா? மற்றபடி எல்லாமே பேசிக் காமன் சென்ஸ் யூ கேன் ஹேவ் இட். கேட்டகரிக்கல் வேல்யூ மிஸ்ஸிங்னா மோடு, அது ஒன் ஆஃப் த மெயின் மெத்தட். இல்லைன்னா மிஸ்ஸிங். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 10,000 ரெக்கார்டில் ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குன்னா ஐ கேன் சிம்பிளி சே நான் இதை வந்து ட்ராப்பெல்லாம் பண்ண போகிறதில்ல, பட் ஐ வில் டெல் யூ இந்த வேல்யூ வந்து மிஸ்ஸிங் வேல்யூ அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். இந்த வேல்யூ மிஸ்ஸிங், அவ்வளோதான். ரைட்டா? அந்த மிஸ்ஸிங் அப்படின்ற டினோட் பண்ணுறதுக்கு நான் அந்த ஏதோ ஒரு வேல்யூ வைக்கிறேன். சே உன்னோட ரேஞ்ச் வந்து 1 to 10 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோயேன். நான் அந்த மிஸ்ஸிங் வேல்யூவில் போய் 999 இந்த மாதிரி ஒரு பெரிய வேல்யூ வச்சுருக்கேன். ஸோ தேட் பார்த்த உடனே உங்கள் கம்ப்யூட்டர் தெரியும் இது மிஸ்ஸிங் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹேண்டில் பண்ணும்போது நீ எலிமினேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுறேன். இது எந்த கேட்டகரியில் வர மாதிரி யூனிவேரியேட்டில் வரும். யூனிவேரியேட்டோட கேட்டகரிக்கல் மிஸ்ஸிங் வேல்யூவில் வரும். இது வந்து ரொம்ப பழைய டெக்னிக். இப்போல்லாம் யாரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. ரைட்டா? மோஸ்ட்லி மீன் மீடியன் யூஸ் பண்ணுவோம். இந்த ரேண்டம் கூட இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. மோட் யூஸ் பண்ணுவோம். ஓகே? இல்லை பைவேரியேட்டுக்கு போயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த இம்ப்யூட்டேஷனுக்கு போயிடுவோம். இந்த இம்ப்யூட்டேஷன் தெரியறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் யூ கேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ் அ பிட் மோர். அதனால தான் நான் அது வந்து சில விஷயங்களை வந்து நான் அப்படியே ஒதுக்கி வைக்கிறேன். நேற்று நீங்கள் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க மிஷின் லேர்னிங் செக்ஷன் வந்து அப்படியே நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருப்பேன். ரைட்? அதாவது பேஸ் தெரியாமல் நம்ம படித்தோம்னா இப்போ நான் வந்து சொல்லிட்டு போயிடுவேன் என்னென்ன சொல்லிட்டு போயிடுவேன். நம்ம வந்து அப்புறம் அதை அப்படியே தெரியாமல் அப்படியே உட்காந்துருக்கோம். பெட்டர் வி லேர்ன் இட், கம் பேக் அண்ட் ஸ்டிச். நம்ம எப்போவுமே அப்படி தான். ஒரு விஷயம் தெரியலன்னா வி டேக் த டீவியேஷன், லேர்ன் இட் அண்ட் கம் பேக் அண்ட் ஸ்டிச். பட் என்னன்னா சிம்பிள் தான், ரொம்ப பெரிய இது ஒன்றும் கிடையாது. உங்களுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இங்கே ஏதோ ஒரு இதில் பிளாட் இதுக்கு வந்து யூக்ளிடியன் ஸ்பேஸ் தெரியணும். யூக்ளிடியன் ஸ்பேஸ்னா என்ன கிருஷ்ணா அது சொல்ல? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது சார். 2 பாயிண்ட்டுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்க. இதான் உங்கள் பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதோட பாக்ஸ். ரைட்டா? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி குட்டி பாக்ஸாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. ஓகே? சரியா? இதில் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறீங்க, அதையும் மறுபடியும் குட்டி குட்டியாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. இதுக்குள்ளே இந்த பாக்ஸ் எடுத்து அதை அப்படியே குட்டி குட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. சரியா? அந்த பெரிய பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரே பாக்ஸ் தான். இந்த இதுதான் உள்ள யூக்ளிடியன் ஸ்பேஸ். இதுக்குள்ளே அந்த ஒவ்வொரு குட்டி குட்டி பாக்ஸை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இந்த பாக்ஸை ஃபஸ்ட் டைம் ஸ்ப்ளிட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஒரு டைமென்ஷன் அதிகமாக போகும். கன்சிடர் டைமென்ஷன் அஸ் எவ்ரி ஸ்ப்ளிட் யூ டு. புரியுதா? சவுந்தர்? ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, இது உங்களுக்கு தெரியும்னா யூ ஹேவ் டு கம் ஓவர் டு திஸ் கை. Gaussian bias and outliers, confidence in the hypothesis, statistical t-test. ஓகே, இன்னும் வரல. இது உங்களுக்கு கரெக்டாக புரியும்னா இங்கே இருக்கும் இந்த இது, அதாவது ஜனவரி 15 தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரியா? ஜனவரி 15, 17, 22 இந்த 3 பார்த்தீங்கன்னா இந்த 3 லீனியர் அல்ஜிப்ராவில் வரும். Okay, here we have discussed this concept, the Euclidean space concept. So KNN எப்படி ஒர்க் ஆகும்னா உங்களோட டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் அந்த யூக்ளிடியன் ஸ்பேஸில் போய் அது வந்து பாயிண்ட் பண்ணி வைக்கும். பேஸ்ட் ஆன் தட் பாயிண்ட்ஸ் அதுக்கிட்ட அந்த யூக்ளிடியன் ஸ்பேஸில் எது க்ளோசஸ்ட்டாக இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து அதை வந்து கொடுக்கும். ஸோ இது தெரியுன்னா நீங்கள் ஃபஸ்ட் யூக்ளிடியன் ஸ்பேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஐ வுட்
யூடியூப்ல எந்த கண்டென்ட் நம்ம எப்பவுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இட்ஸ் நாட் மேண்டேட்டட் யூ ஹேவ் டு கோ த்ரூ மை கண்டென்ட். Euclidean space. This one kind of represents more. You see, வெளியே இருக்கக்கூடிய அந்த இந்த பெரிய பாக்ஸ் இருக்குல்ல, மறுபடியும் வா. You see, இந்த பெரிய பாக்ஸ் இருக்குல்ல, எத்தனை ஸ்பாட்டா அது உள்ள ஸ்பிளிட் ஆகி போனாலும் இந்த பெரிய பாக்ஸை தாண்டி அது வெளியே போகாது. ரைட்? இந்த பெரிய பாக்ஸ் உங்களோட யூக்ளிடியன் ஸ்பேஸ். இதுக்குள்ள நீங்க பாருங்க, இதுக்குள்ள இந்த இந்த இது பாத்தீங்களா, இது வந்து உங்களோட ஒரு கம்பார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்க. இதை மட்டும் எடுங்க. இதை மறுபடியும் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்களா? இதை மறுபடியும் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்களா? தீஸ் ஆர் த டைமென்ஷன்ஸ். ஹையர் ஆர்டர் டைமென்ஷன்ஸ் இப்படி தான் போகும். ரைட்டா? உங்களோட ஹையர் ஆர்டர் டைமென்ஷன்ஸ் எப்படி போகும்? ஒரே ஸ்பேஸ் தான். இப்போ இமேஜின் உங்க பாக்ஸ் வந்து இப்படி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறீங்க. இந்த பாக்ஸ் வந்து 10 feet by 10 feet. இதுக்குள்ள நீங்க இதை வந்து 4 பிரிக்கிறீங்க. ரைட்டா? மறுபடியும் இதை 4 பிரிக்கிறீங்க, இதை 4 பிரிக்கிறீங்க. ஓகே, இதை மறுபடியும் இப்படியே பிரிச்சுட்டே போறீங்க. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நீங்க இந்த வேலையை பார்க்குறீங்க. நீங்க எப்போலாம் வேணாலும் பிரிச்சுக்கலாம், எத்தனை டைமென்ஷன் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். யுவர் யூக்ளிடியன் ஸ்பேஸ், அந்த பாக்ஸோட சைஸ் ஸ்டில் என்னது? அதே சைஸ் 10 feet by 10 feet. புரியுதா? இதுதான் யூக்ளிடியன் ஸ்பேஸ். இது வந்து சிம்பிளான பாக்ஸ் வச்சு சொல்லிட்டேன். யூக்ளிடியன் ஸ்பேஸ் யூ ஹேவ் டு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். மேட்ரிக்ஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னா, let us say you have a 3 by 3 matrix. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இது ஒரு மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ let us consider this one. இப்போ இந்த மேட்ரிக்ஸோட சைஸ் என்ன? 3 into 3. 3 by 3, ரைட்? இந்த மேட்ரிக்ஸோட சைஸ் என்ன? அதுவும் 3 into 3. 3 by 3, ரைட்? பட் இதோட சைஸ் என்ன? 1. இது 2. அதுவும் 1 into 2. கேட்டா? இப்போ இதையே நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா it becomes 2 into 2. என்னோட யூக்ளிடியன் ஸ்பேஸ் 3 by 3 தான். அதுக்குள்ள நான் எத்தனை டைமென்ஷன் வச்சாலும் still my Euclidean space is going to be 3 by 3. Kn is going to populate all your values in this similar fashion. Euclidean spaceல Kn எல்லா வேல்யூஸையும் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கும். எது அதுக்கு க்ளோசஸ்டா இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்க. இதுக்கு நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. ரைட்டா? கொஞ்சம் காம்ப்ளிகேட். இது வந்து லீனியர் அல்ஜிப்ராவில் வரும். மேத்தமெட்டிக்கல் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் உங்களுக்கு தெரியணும். ஓகே, அந்த வீடியோஸ் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இட் வில் ஹெல்ப் யூ. ரைட்டா? நான் சிம்பிளாக சொல்லிட்டோம் இந்த மாதிரி வந்து பாக்ஸு அது இதுன்னு. பட் அது ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய கான்செப்ட். யூக்ளிடியன் ஸ்பேஸ், மேட்ரிக்ஸோட டாட் ப்ராடக்ட். ஏன்னா இது தெரிஞ்சாதான் உங்களால் வந்து நம்ம இப்போது ஜென்ஏலாம் போகிறோம்னு வைங்களேன். ஜென்ஏ, ஹவு இஸ் இட் ட்ரான்ஸ்லேட்டிங் த கண்டென்ட்?
ஒரு கண்டென்ட் இன்னொரு கண்டென்ட் கூட எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுக்குது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் யூ வில் பி ஏபிள் டு லேர்ன். சரியா? மிஸ்ஸிங் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் மற்றபடி வேறு எதுவும் இல்லை பாஸ், இவ்வளோதான். ஓகே, மல்டிவேரியட் நம்ம இப்போ கையே வைக்கல, பிகாஸ் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மற்ற மிஷின் லேர்னிங் மாடல்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அப்புறமா வந்து கையை வச்சுக்கலாம். ஓகே, டேட்டாவில் வந்து இன்னும் ஒரு டைப் ஆஃப் டேட்டா இருக்குது. இது வந்து ரொம்ப ரேர் கேஸு, மிக்ஸ்டு டேட்டா. நம்ம டைட்டானிக் டேட்டா செட்டில் கேபின் அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சா, கேபின் காலமோட டேட்டா எப்படி இருந்துச்சு? இல்லை, நீங்கள் நம்ம ஐஆர்சிடிசி டிக்கெட் புக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். S15 ரைட். இது ஆக்சுவலி ஒரு டேட்டா, இது ஆக்சுவலி காம்பினேஷன் ஆஃப் டேட்டா. கரெக்டா? What does this define? ஐஆர்சிடிசி நீங்கள் புக் பண்ணும்போது S15 வந்தால் வாட் does that define? ஸ்லீப்பர் number 15. So every compartment 71 rupees. So you have to split this out. This entirely depends on your understanding of the data. Okay, ஐடியலாக இந்த மாதிரி டேட்டாலாம் வந்தால் இது வந்து தலைவலி. பட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், இப்போ நம்ம S15 சொன்னோடனே உங்களால் தெரியும் ஸ்லீப்பர் 15 சொல்ல முடிஞ்சதில்ல, தட் இஸ் த டொமைன் எக்ஸ்பர்டீஸ். ரைட்டா? அந்த டொமைன் எக்ஸ்பர்டீஸ் நீங்கள் தான் எடுத்துக்கணும். No one can get that for you. ஓகே, இந்த மாதிரி வந்ததுன்னா you have to split it out, figure out the pattern, split the data, handle it accordingly. இதில் பார்த்தீங்கன்னா now this becomes a categorical and numerical. ஸ்லீப்பர் அப்படின்ற கேட்டகரியில் நாமளே வந்து இப்படி வரும், S815 அப்படி வரும், இப்படி தானே வரும், S815, S1015 அப்படி தானே வரும். அப்போது இட்ஸ் a sleeper class in let's say 15th Kube, 15th box and 9th berth. So this becomes a categorical value, this becomes a categorical value, this becomes a இதுவும் categorical numerical value, categorical value, however you want you can take it. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் லைக் ஹிடன் ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வரும். ரைட், பார்க்கும்போது பிளெயினாக தெரியும், 1A 2C doesn't make any difference. But if you understand what exactly is this data, எப்படி போகுது, என்ன நடக்குது அப்படின்ற தெளிவாக தெரிஞ்சால் தான் உங்களால் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்டில் பண்ணும்போது மிக்சட் டேட்டாவும் வரும். சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரே இதுலேயே வந்து ஆல்ஃபபெட்டிக்கும் இருக்கும், நியூமரிக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேபினே எடுத்துக்கோங்களேன். சில இடத்துல ஏபி, சில சீட்ஸுக்கு ஏபிசின்னு போட்டிருப்பான், சில இதுக்கு 1 2 3ன்னு போட்டிருப்பான். ஒரே இதாக தான் இருக்கும். ஓகே, சில சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், நான் நாட் சேயிங் திஸ் இஸ் லைக் அ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஏதோ ஒரு பாயிண்டில் இந்த மாதிரியும் உங்களுக்கு டேட்டா வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, we may have to convert இந்த இதெல்லாம் you have to convert into 2. ஓகே, A B C மிஸ்ஸிங் வேல்யூ மிஸ்ஸிங் வேல்யூ மிஸ்ஸிங் வேல்யூ இங்கே போடும்போது மிஸ்ஸிங் 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 1 2 3 இப்படி கன்வெர்ட் பண்ணி இதை வச்சு நீங்கள் வேலை பார்க்கணும். சிமிலர் டு கைண்ட் ஆஃப் வாட் வி டூ வித் ஒன் ஹாட் என்கோடர். ஒன் ஹாட் என்கோடர் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஒரே ஒரு ஃபீச்சரை எடுத்து இட் இன்க்ரீசஸ் வித் டைமென்ஷன்ஸ், நம்ம இன்க்ரீஸ் டைமென்ஷன் வச்சு ஒர்க் பண்ணுவோம். இதுவும் அந்த மாதிரி தான் வரும். ரைட்டா? இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ். ஓகே, ஆனால் வந்தால் இப்படி ஒரு டேட்டா டைப் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் இதெல்லாம் லைக் ரேர் ஆஃப் த ரேர் கேசஸ். சரியா? மற்றபடி அவ்வளோதான். மிஸ்ஸிங் வேல்யூவில் வேறு எதுவும் இல்லை. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? You guys have any doubts? Let me know.
ஓகே சார். சரியா? See, previous videos போய் பாருங்க. The reason why I'm saying you to go and watch the previous videos is because basics நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஹையர் ஆர்டர் காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட்ஸ்குள்ளே போயிருக்கோம். கண்டிப்பாக பேசிக்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து ஒரு மேலே உங்களால் பில்ட் பண்ணி கொண்டு போக முடியும். ஓகே, அதனால தான் எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு பேசிக்ஸை பாருங்கள். அதாவது அந்த சீக்வன்ஸ்லேயே நீ பாரு அப்படின்னு சொல்கிறது. சரியா? we can try to figure out என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சௌந்தர், உங்களுக்கு பைத்தான் தெரியும்ல? பைத்தான் பேசிக்காக தெரியும், பட் ரொம்ப நான் இன்வால்வ் ஆனது கிடையாது. ஓகே, நாட் அன் இஷ்யூ. கிருஷ்ணா, உனக்கு எப்படி? எனக்கு கொஞ்சம் தெரியும். மைக்ரோ சர்வீஸ் எல்லாம் தெரியுமா? ஃப்ளாஸ்க், ஜாங்கோ? ஃப்ளாஸ்க் அந்த மாதிரி கிடையாது எனக்கு. பைத்தான்ல டேட்டா சயின்ஸில் அதெல்லாம் தெரியாமல் எப்படா நீங்கள் வந்து படிக்கிறீங்க சார்? எங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கவும் இல்லை சார். ஃப்ளாஸ்க் ஓரளவு தெரியும் சார், அவ்வளோதான் சார். ரொம்ப எனக்கு ஒரு எல்கேஜி லெவலில் தெரியும் சார், அவ்வளோதான் சார். சரி, ஓகே, ரைட்டு. ஸ்ட்ரீம் லைட்டில் கொஞ்சம் தெரியும் சார். இது ஸ்ட்ரீம் லைட்னு ஒன்று இருக்கும்ல சார்? ஸ்ட்ரீமில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது இது மாதிரி தான் சார். அவுட்புட் வந்து யூசருக்கு விஷுவலைஸ் பண்ணி காட்டுறது. அது கொஞ்சம் ஓகே. ஐ எம் பிளானிங் டு ஸ்டார்ட் ஒன் செப்பரேட் செஷன் ஃபார் மைக்ரோ சர்வீசஸ். டைமில் அதனால தான் அப்படியே வச்சுட்டே உட்காந்துருக்கோம். இல்லைன்னா அந்த என்டையர் மைக்ரோ சர்வீசஸை எடுத்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் ஒன்று போடலாம். வித் எப்படி நம்ம தியரட்டிக்கலாக எப்படி நம்ம பண்ணுறோம், இதுக்கெல்லாம் எப்படி தியரட்டிக்கலாக பண்ணோம், அதே மாதிரி அதோட ஃப்ரேம் ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுது, ஏபிஎஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. பார்ப்போம். அது வந்து ஈவினிங்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அல்டர்னேட் டேஸ் இதை பண்ணோம் அப்படின்னா இதுவும் ஸ்லோவாகிடும், அதுவும் ஸ்லோவாக, அது செட் ஆகாது. பார்க்கலாம். சரியா? whenever we are ready we will do it. Probably நியூ இயர்க்கு அப்புறமா ஆரம்பிப்பேன். சார், எனக்கு இதில் ஒரு டவுட்டு சார். இப்போ நம்ம வந்துட்டு அந்த 90,000 வந்துட்டு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காலம் ட்ரா பண்ணோம்ல சார்? ஆமாம். இப்போ அந்த காலம் வந்து ஏதாவது மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ் இருந்ததுன்னா அது எப்படி சார் நம்ம இது பண்ணணும்? அதான் நான் சொன்னேன், மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ் இருக்கான்னு பாருன்னு நான் சொன்னேன்ல. இந்த இடத்துல நான் அந்த ஆஃபர் ஜொமேட்டோ ஆஃபர் சொன்னேன்ல. அதான் சார், இந்த கேட்டகரிக்கலாக இந்த மாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா சார் ஸ்டில் மேக்ஸ் ஏதாவது மீனிங் இருக்கான்னு பாரு. சரி, அதான் அது வந்து உன்னோட டேட்டாவை பொறுத்தது. நீ டேட்டாவை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்றது பொறுத்தது. சரியா? இப்போ நாங்கள் ஜொமேட்டோ டேட்டா செட்டை பார்க்கும்போது எல்லா மிஸ்ஸிங் வேல்யூ வந்து 30 ரூபா 25 ரூபா தான் ஆஃபர் கொடுத்தான். விச் மீன்ஸ் இவன் ஒருத்தன் தான் ஆஃபர் கொடுக்குறான், வேறு எவ்வளோ ஆஃபர் கொடுக்கலன்னு நாங்கள் அசியூம் பண்ணி அந்த ஆஃபர் இல்லாதவர்களாம் 0ன்னு ஆகணும், ஆஃபர் கொடுத்தவங்களாம் 1ன்னு ஆகணும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டிசைட். ஓகே, லைக் என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது உனக்கு, அந்த டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் டஸ் இட் மேக் சென்ஸ்? சரி, இப்போது நீ மிஸ்ஸிங் வேல்யூ போடுறான்னு வச்சுக்கோ. இப்போ உனக்கு வந்து 90,000 ரெக்கார்ட்ஸ் மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது. நீ எக்ஸிஸ்டிங் 10,000 வச்சு மீன் வேல்யூ போடுற. மீடியன் எப்போ ஒர்க் ஆகும்? Do you know law of large numbers? இதெல்லாம் ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதான் நான் சொல்கிறேன். லெட் அஸ் அஸ்யூம் நீ வந்து நம்ம கடலில் இருக்கக்கூடிய ஷார்க்ஸோட ஆவரேஜ் வெயிட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, கடலில் இருக்கக்கூடிய எல்லா ஷார்க்ஸோட ஆவரேஜ் வெயிட்னு எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீ பண்ணும்போது என்ன பண்ணுவ? அங்கங்கே ஒவ்வொரு ரீஜனுக்கும் போயிட்டு ஒரு செட் ஆஃப் ஷார்க்ஸோட வெயிட்டை நீ எடுப்பேன். கரெக்டா? ஓகே, லேட்டஸ்டே ஒரு 10,000 ஷார்க்கோட வெயிட்டை நீ எடுக்கிற. உனக்கு ஆவரேஜ் வெயிட் வந்து 500 kilograms இருக்கு. ஒன்ன மாதிரியே ஒரு 1,00,000 பேர் இதே வேலையை பார்க்குறான். அப்போ என்ன ஆகும்? நீ 10,000 ஷார்க்கு கிடைக்கும்போது 500 வந்திருக்கு. இந்த 1,00,000 பேர் ஆளுக்கு 10,000 அப்படின்னா உன்னோட இது 10,000 தான் 500 வந்திருக்கு. 1,00,000 பேரும் ஆளுக்கு 10,000 ஷார்க்ஸோட சாம்பிள் எடுத்து பண்ணும்போது ஷார்க்கோட வெயிட் வந்து 800 வருது.
ரைட்டா? இங்கே என்ன நடந்திருக்கு? அங்கே சாம்பிள் எல்லாத்தையும் வந்து பாப்புலேஷன் சாம்பிள் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, what is happening? Your sample is moving, sample size is moving towards the size of the population, which means your sample mean tends to move towards your sample population mean. இதுதான் law of large number. ஓகே, நீ மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்டில் பண்ணுறன்னு வச்சுக்கோ. your population should be dominant. இல்லைன்னா என்ன ஆகும், நீ ஏதோ ஒரு வேல்யூ எடுப்ப. when you are actually working on your population, your mean will be very. சரியா? இந்த 1,00,000 பேரும் இதே 10,000 ஷார்க்கை வச்சு வேலை பார்த்தோன்னா இதே தான் ஆன்சர் வரும். 1,00,000 பேர் ஆளுக்கு 10,000 எடுக்கும்போது தான் இந்த இது வருது. கேட்டா நீ வந்து நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர்லாம் பார்த்துருப்ப. டெசிஷன் ட்ரீஸ் போடும்போது வேற டெசிஷன் ட்ரீஸ் வேற வெயிட்டேஜ் வச்சு ஒரே பாப்புலேஷன் வந்து வேற சாம்பிள் எடுத்து ஒர்க் பண்ணும். புரியுதா? ஆல் திஸ் திங்ஸ் தான். இதுதான் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். உன்னோட சாம்பிள் சைஸ் இன்க்ரீஸ் ஆக உன்னோட மீன் ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் இட். இப்போ இந்த இடத்துக்கு வா, இந்த 90,000க்கு வா. உன்னோட சாம்பிள் சைஸ் வெறும் 10,000 தான். இந்த 10,000 வச்சு நீ 90,000 நீ வந்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஐ எம் நாட் சேயிங் இட்ஸ் ராங், but does it make sense? So yeah, there's a deviation. இங்கே பாரு, நம்ம இந்த கேஸே எடுத்துக்கோங்க. 500 800 there's a deviation. There's a almost like 50-70% deviation. ரைட்டா? அந்த டிவியேஷன் நீ அக்செப்ட் பண்ணி உன்னோட கம்ப்யூட் பண்ணும்போது உன்னோட மாடல் ப்ரொடியூஸ் பண்ண அவுட்புட் உனக்கு அக்செப்டபிளான்னு நீ பாரு. அக்செப்டபிள் தான், ஓகேப்பா எனக்கு பரவாயில்ல, அந்த கேட்டகரி வேணும், கண்டிப்பாக ஃபீச்சர் வேணும் அப்படின்னா go ahead. Okay. This is adan solra. This is where the domain expertise comes into play. You should know, does it make sense for me to do it? Data science is more of என்ன சொல்றது, knowledge than the science. ரைட்டா? இந்த இடத்துல வந்து உனக்கு மீன் தெரியும், மீடியம் தெரியும், மோடு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் விட டேட்டாவை தெரியுமா? are you able to understand the data? என்ன டேட்டா நீ ஹேண்டில் பண்ணணும், இந்த டேட்டா எனக்கு வந்து வேலைக்காகவும் ஆகாதா, அதுதான் உனக்கு இந்த இடத்துல முக்கியம். ஓகே, அகைன் ஐ எம் நாட் சேயிங் 90,000 வேல்யூ இருந்தோடனே ட்ராப் பண்ணுன்னு சொல்லிட்டு சேம் ரெண்டு இடத்துல ரெண்டு பண்ணோம் நம்ம. இப்போ ஜொமேட்டோ டேட்டா செட்டில் நம்ம ட்ராப்லாம் பண்ணலை. we understood the data that made sense, சரி அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். நம்ம ட்ராப் பண்ணல. ஓகே, the same is going to be அந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உன்னோட டெசிஷன் என்ன, அதை மட்டும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா வேலை பண்ணுது. ஓகே, சரியா? வேறு ஏதாவது டவுட்ஸ்? இப்போ நான் இந்த வீடியோ நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா அந்த லிங்கில், டேட்டா சயின்ஸ். ஸோ அந்த சீரீஸில் பார்த்த போதும்ல ஜி, அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா, லேர்ன் டேட்டா சயின்ஸ் இன் தமிழ் கொடுத்துருந்தீங்க. இல்லை, இந்த பிளேலிஸ்ட்டில் தான் ஜி எல்லா வீடியோவுமே ஆட் ஆகும். சப் பிளேலிஸ்ட் ஆஸ் வெல். ரைட்டா? இங்கே பாருங்கள், இதுதான் மெயின் பிளேலிஸ்ட்டு, எல்லாமே இதில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து குட்டி குட்டி இதெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், பாண்டாஸுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, லீனியர் அல்ஜிப்ராவுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, நம்பை தனியாக இருக்குது, டேட்டா விசுவலைசேஷன் இந்த மாதிரி தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும். பட் மெயின் பிளேலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 68 வீடியோஸ். இதை வந்து நான் ஒவ்வொரு வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது இல்லை எல்லா வீடியோஸும் ஆட் ஆகிடும் பை டிஃபால்ட். ரைட்டா? சில வீடியோஸ் ஹிடன் ஆகும், இந்த டெலிட் பண்ணிட்டு மாதிரி ஆட் பண்ணுவோம், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்கும். ஓகே, இந்த பிளேலிஸ்ட்டை நான் ஆர்கனைஸ் பண்ணணும். நான் என்ன ஆர்கனைஸ் பண்ண முடியும் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். சில வீடியோலாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த மாதிரி வீடியோஸுக்கெல்லாம் வந்து அது டெலிட்டட்னு காட்டும். 68 வீடியோலாம் வந்திருக்காது, என்ன நல்லா பார்த்தா ஒரு 45 வீடியோ கிட்ட வந்திருக்கும். கடைசி டெலிட் இதை இப்போ ரீஆர்கனைஸ் பண்ணிட்டு பார்த்துடலாமே. ஆனால் இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான எல்லாமே நார்மலாக இருக்கும். ஸோ 624 வந்து இப்போ ஷோ பண்ணுது, மீதி எல்லாமே ஹிடன் மாதிரி, இதெல்லாம் ஹிடனாக இருக்கும். மேபி அதில் ஒரு 10-15 வீடியோ வந்து நான் இது இந்த
ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஆட் பண்ண வீடியோஸ் இருக்கும். ஓகே, பட் மற்றெல்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இந்த பிளேலிஸ்ட் தான் நான் மெயினாக இந்த மெயின் பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல அது தான். சப் பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் இருக்குது, அந்த குட்டி குட்டி பிளேலிஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நிமிஷம் செக் பண்ணிடலாம். இதில் தான் ஆனால் மொத்தமாக நான் பண்ணக்கூடிய எல்லா டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக உள்ள எல்லா வீடியோஸும் இந்த பிளேலிஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து டேக் ஆகும். ரைட்டா? சிம்பிள். ஓகே, இதில் தான் உங்களுக்கு இப்போ 51 வீடியோ இருக்குது. நான் இனிமேல் இன்னும் ஒரு 6-7 வீடியோ நான் இன்னும் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதில் தான் உங்களுக்கு மொத்தமாக ஒரு the plan is like to make some 600 or odd videos on top of data science, machine learning, deep learning, so that if anyone wants to learn, they can learn it. வராங்க இந்த பிளேலிஸ்ட் எடுத்து அப்படியே பார்க்குறான், ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து எண்ட் டு எண்ட் டேட்டா சயின்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது, அப்போதைக்கு என்ன லேட்டஸ்ட் அப்படின்ற வரைக்கும் தெரியணும். அதுக்காக அந்த பிளேலிஸ்ட்டை நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஓகே, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா குட்டியாக பிளேலிஸ்ட் மெயின்டைன் பண்ண வேண்டியது வரும். இப்போ ஃபீச்சர் இன்ஜினியரிங் மட்டும் படிக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மெயின்டைன். சரியா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, மட்டும் போய் விளையாடுப்போம். சரியா? வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, வேறு ஏதாவது தெரியணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் let me know. Data. Okay. You guys have the group. You can make use of that group. இப்போ தான் அவங்க 2 பேரும் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, don't share that link to anyone else. சரியா? That group is like very selected group. அதாவது நம்ம அந்த குரூப்பில் தான் ஐம் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ரொம்ப லிமிட்டடாக தான் ஐம் ஜஸ்ட் ஆடிங் டு மேக் ஷுர் த குவாலிட்டி ஆஃப் தட் குரூப் இஸ் நாட் ஹப்பிங் அவுட். சரியா? ஸோ டோன்ட் ஷேர் தட் டு எனிஒன் unless until I tell you so. ஓகே ஓகே அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ட்ரை டு கெட் இன் டு ஃபீச்சர் இன்ஜினியரிங் என்ன இருக்குது நமக்கு. அவ்வளோ மிஸ்ஸிங் லிஸ்ட் முடிஞ்சது. ஃபீச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டிஸ்கஷன் பார்க்கலாம். How we can construct feature from one. Construction, extraction, selection. Construction, extraction, selection. சரி, அந்த கான்செப்டில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபீச்சர் செலெக்ஷன் எப்படி பண்ணுறோம், ஃபீச்சர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, ப்ராப்ளி அது ஒரே வீடியோவில் நிற்காதுன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி we may have to go for 2 videos. அதையும் பார்த்துட்டு நம்ம then we will go back and continue our EDA and try to finish it off by this 2024. 2024 we'll close it with the completion of EDA. 2025 and we'll start the machine learning process. Okay? Okay. So then we'll stick to our plan and find out how things are going on. Okay guys, see you. Bye. Thank you. Thank you, sir. Thank you.